ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக பேப்பர்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெட் கலர், எல்லோ கலர். அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு பேப்பர் எடுத்து டபுளாக மடிச்சுக்கோங்க. இப்போது மடித்ததை விரிச்சிட்டு அந்த ரெண்டு சைட் கார்னரையும் இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். அதே மாதிரி பேக் சைட்லேயும் பண்ணிக்கோங்க. இப்போது அதை அந்த மடித்ததையே டபுளாக மடிக்கணும். அது இந்த வீடியோவில் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டபுள் சைடும் பண்ணிடணும். இப்போது அதையும் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரியே நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மற்ற பேப்பர்லேயும். இது ரெட்டில் 6ம் க்ரீனில் 3யும் இருக்கணும். நம்ம 3 பேர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்படி இதை அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் பேப்பர் எடுத்து ஒரே ஒரு க்ரீன் பேப்பரில் மேலே 2 ரெட் பேப்பர் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லாமே பண்ணணும். 1 க்ரீன் 2 ரெட் அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே அதே மாதிரியே பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட். இப்போ பார்த்திங்கன்னா அது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா செட்டையும் எடுத்து ஒன்று மேலே ஒன்று அப்படியே வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சேம் பேட்டர்னாக வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு ரப்பர் பேண்டை எடுத்து ஃபஸ்ட் சென்டரில் ரப்பர் பேண்டை போட்டுக்கலாம். இப்போ போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அந்த பேப்பர்ஸ்லாம் இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. நல்லா அது ஃபுல்லாக வர மாதிரி இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. எப்படின்னா அது ஃபுல் கார்னர்ஸ்க்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி விரிச்சுக்கிட்டோமா. இப்போ இந்த மாதிரி விரிச்சிட்டு இதை அப்படியே பேக் சைடாக திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெட் இருக்கா, அதை இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அப்படி தூக்கி விட்டுக்கிட்டிங்கனாலே இந்த மாதிரி ஆகிடும். இதே மாதிரியே சுற்றியும் பண்ணணும். பட் அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரோ முடிச்சிட்டிங்களா, அடுத்து இதான் இன்னொரு ரோ ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெட்டு மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவாக பார்த்து ஃபஸ்ட்டு ரோ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ரோ பண்ணணும். அடுத்த ரோவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிக்கோங்க. அப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டோம். ரெட்டு ஃபுல்லாமே பண்ணிட்டோம். இப்போ க்ரீனுக்கு எப்படி பண்ணணுன்னா, கொஞ்சம் வேறு மாதிரி அதை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அதை மடித்த இடம் தெரியாத மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே அழகாகிடும். பாருங்கள், இப்போ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி ஃப்ளவர் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் ரூம்லேயோ இல்லை எங்கேனாச்சும் டெக்கரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.